ஆண்டவன் தம்மை அறி உலகத்திற்கு அறிவிக்கும் பணியை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யும்படியாக, அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு சொந்தமான, குறிப்பாக ஆபிரகாமின் சந்ததியாரை தமக்கு சொந்தமான ஜனமாக இஸ்ரவேல் தேசத்தை ஒரு விசேஷித்த தேசமாக தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாக, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக இந்த உலகத்தை ரட்சிக்கும் மேசியாவை அனுப்புவது தேவனுடைய திட்டமாக காணப்பட்டது. சரித்திர ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய 12 புத்தகங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை எடுத்து கூறுகின்றன. அதாவது 12 புத்தகங்கள் எதெல்லாம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1, 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். அதாவது யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் உள்ள 12 புத்தகங்கள் சரித்திர நூல்கள், சரித்திர ஆகமங்கள் அல்லது வரலாற்று நூல்கள், அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள வரலாற்று நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. உலக சரித்திரத்துல இந்த காலம், அதாவது பிசி 1400 முதல் பிசி 400 வரையிலான 1000 ஆண்டு சரித்திரத்தை இந்த சரித்திர புத்தகங்கள் சொல்லுகிறது. பிசி 1400 முதல் 400 வரையிலான 1000 வருட சரித்திரத்தை தான் இந்த சரித்திர ஆகமங்கள், சரித்திர புத்தகங்கள் சொல்லுகிறது. நெக்ஸ்ட், the nature of the biblical history. ஹிஸ்டரி அப்படின்னா வரலாறு. இந்த ஹிஸ்டரி என்கிற வரலாறு என்கிற வார்த்தையானது இதனுடைய ரூட் வேர்ட், அதனுடைய கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா ஹிஸ்டோரியா. ஹிஸ்டோரியா, ஹிஸ்டோரியால இருந்துதான் ஹிஸ்டரி என்கிறதான ஆங்கில வார்த்தை வந்து. அந்த ஹிஸ்டோரியா என்கிற வேர்டுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பார்த்தல், பார்த்து அறிதல், சந்தித்து அறிதல் என்கிற பொருள் கொடுக்கப்படுகிறது. ஹிஸ்டோரியா என்கிறதான கிரேக்க பதத்தின் தமிழ் அர்த்தங்கள் என்னெல்லாம் அப்படின்னா பார்த்தல், பார்த்து அறிதல், சந்தித்து அறிதல். அதாவது லெக்சிகன், லெக்சிகன்னா கிரேக் டிக்ஷனரி, கிரேக் டிக்ஷனரி அந்த ஹிஸ்டோரியா என்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறது அப்படின்னா விசாரித்தல், கண்டுபிடித்தல், நேர்காணல், பரிசோதித்தல் என்கிற அர்த்தங்களை கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஹிஸ்டோரியாவுடைய தமிழ் அர்த்தங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். சொன்னா பார்த்தல், பார்த்து அறிதல், சந்தித்து அறிதல். இந்த ஹிஸ்டோரியாவுக்கு லெக்சிகன் கிரீக் டிக்ஷனரி கொடுக்கறதான அர்த்தம் கண்டுபிடித்தல், விசாரித்தல், நேர்காணல், பரிசோதித்தல், அப்படி பல அர்த்தங்களை கொடுக்கிறது. சுருக்கமா ஹிஸ்டரி அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா வரலாறு என்பது நடந்த சம்பவங்களை குறித்து ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் எழுதப்பட்ட பதிவுகள் ஆகும். நடந்த சம்பவங்களை குறித்து ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் எழுதப்பட்ட பதிவுகள். இந்த வரலாற்றை பதிவு செய்பவர்களை அல்லது தொகுத்து எழுதுபவர்களை என்ன அப்படின்னு அழைக்கலாம்னா ஹிஸ்டோரியோகிராஃபர், வரலாற்று ஆசிரியர் என்று அழைக்கப்படுவார். வரலாறுகளை அல்லது சரித்திரங்களை தொகுத்து எழுதக்கூடியவர்களை ஹிஸ்டோரியோகிராஃபர் என்று அழைக்கப்படுவார். அதாவது வரலாற்று ஆசிரியர் என்று எழுதப்படுவார் என அழைக்கப்படுவார். இந்த வரலாறை தொகுத்து எழுதுகிறவர்கள் பல்வேறு வழிகளில் தகவல்களை சேகரித்து ஒழுங்குபடுத்தி எழுதுகின்றனர். எனவே வரலாறு என்பது காலத்தோடும் சம்பவத்தோடும் தொடர்புடையது. அதாவது நடந்த ஒரு சம்பவம்,
நடந்த ஒரு நிகழ்வை தான், குறிப்பிட்ட காலகட்டத்திலே நடந்த நிகழ்வு தான் வரலாறு. அதாவது சொல்லுவாங்க, இன்றைய சம்பவம், இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு செயல்களும் தான் நாளைக்கு வரலாறு. அது இப்போ நாம படிக்க போகிறது இஸ்ரவேல் ஜனங்களுடைய 1000 ஆண்டு கால வரலாற்று நிகழ்வுகளை தான் இந்த வரலாற்று நூல்களிலே நாம படிக்கிறோம். நெக்ஸ்ட், சோர்சஸ் ஃபார் செக்குலார் ஹிஸ்டரி. அதாவது உலக பிரகாரமா வரலாறை எழுதுகிறவர்கள் என்னென்ன முறைகளில் விவரங்களை சேகரிக்கின்றனர். உலக பிரகாரமா வரலாறு எழுதுறவங்க அந்த விவரங்கள் எதன் அடிப்படையில விவரங்களை சேகரிக்கிறாங்க, சோர்சஸ் எது மூலமா எடுக்கிறாங்க, ரிசோர்சஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது எழுதப்பட்ட புத்தகங்கள் மற்றும் பதிவேடுகள். ஆல்ரெடி எழுதப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸ், ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், இன்னொருத்தங்க அத கண்கூடா பார்த்தவங்களா இருக்கலாம், கேட்டவங்களா இருக்கலாம், அந்த ரீசெண்டான டைம்ஸ்ல எழுதினவங்க. அப்போ ஆல்ரெடி எழுதப்பட்ட அந்த ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸை பார்த்து, பதிவேடுகளை பார்த்து அறிஞ்சு எழுதுவாங்க. ரெண்டாவது, நேரில் கண்ட சாட்சிகளா இருக்கலாம், ஐ விட்னஸ், நேரே பார்த்தவற்றை எழுதுவாங்க. மூன்றாவது, ஆந்த்ரோபாலஜி, அதாவது மனிதனை குறித்த தகவல்கள். மனிதனை குறித்த தகவல்கள் மூலமாக, அதாவது அந்த காலகட்டத்திலே அந்த ஹிஸ்டரியில இடம்பெறுகிறதான குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள், அவங்கதான் மனிதர்கள், அவங்கள குறித்ததான தகவல்கள் மூலமா எழுதுவாங்க. அப்புறம் ஆர்கியாலஜி, தொல்பொருள் ஆராய்ச்சி. நெக்ஸ்ட், மரங்கள், செடிகள், மிருகங்கள் குறித்ததான ஆராய்ச்சி, பாலினோடாலஜி, அதாவது மரங்கள், மிருகங்கள் இவைகளை குறித்த அந்த காலகட்டங்களிலே இருந்ததான அந்த மிருகங்களை குறித்ததான ஆராய்ச்சி. இதெல்லாம் பொதுவாக ஒரு பிரகாரமா ஒரு வரலாறு எழுதுறவங்க இவ்வளவு விவரங்கள், இந்த 5 விதமான முறைகளில் விவரங்களை சேகரித்து அல்லது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி, டேட்டா கலெக்ட் பண்ணி வரலாறு என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அதாவது ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், ஐ விட்னஸ், ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜி, தென் பாலினோடாலஜி, அதாவது எழுதப்பட்ட புத்தகங்கள், பதிவேடுகள், நேரில் கண்ட சாட்சிகள், மனித இயல் குறித்த தகவல்கள், தொல்பொருள் ஆராய்ச்சி, நெக்ஸ்ட் மரங்கள், செடிகள், மிருகங்கள் குறித்த ஆராய்ச்சி. பிப்ளிக்கல் ஹிஸ்டரி அண்ட் இட்ஸ் சோர்சஸ். இதுவரைக்கும் உலக பிரகாரமா ஒரு ஹிஸ்டரி எழுதுறவங்க என்னென்ன டேட்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இனி பிப்ளிக்கல் ஹிஸ்டரி அண்ட் இட்ஸ் சோர்சஸ். வேதாகம வரலாற்றை தெய்வீக வரலாறு என்று அழைக்கப்படுகிறது, அதாவது டிவைன் ஹிஸ்டரி என்று அழைக்கப்படுகிறது. உலக வரலாற்றுக்கும் வேதாகம வரலாற்றுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. வேதாகம வரலாறு பரிசுத்த மனிதர்களால் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின்படியும் அவரது வழி நடத்துதலின்படியும் எழுதப்பட்டது. உலக மனிதர்கள் அவங்க ஒரு வரலாறு எழுதும் போது ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த 5 விதமான உபகரணங்கள், சோர்சஸ் மூலமா என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அதே நேரம் வேதாகம வரலாறு அல்லது வேதாகமத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது என்டையர்லி டிஃப்ரெண்ட். பிப்ளிக்கல் ஹிஸ்டரிக்கும் செக்குலர் ஹிஸ்டரிக்கும் ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, பிப்ளிக்கல் ஹிஸ்டரி, அதாவது வேதாகம வரலாறு பரிசுத்த ஆவியானவரால், பரிசுத்த மனிதர்களால், பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின்படியும் வழி நடத்துதலின்படியும், அதாவது இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் ஏவுதலின்படியும் எழுதப்பட்டதுதான்
வேத புத்தகம், வேதாகமத்தின் வரலாறு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் அதுதான் சொல்லுது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட வேண்டிய சம்பவங்களையும் அவைகளை எவ்வாறு ஒழுங்குபடுத்தி எழுத வேண்டும் என்பதையும் ஏவி வழி நடத்தினார். அதாவது நாம வேத புத்தகத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு புத்தகமுமே வெவ்வேறு காலகட்டத்துல எழுதப்பட்டது. பல 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் என்று சொல்லலாம், அவ்வளவு காலகட்டங்களாக எழுதப்பட்டதுதான் வேத புத்தகம். அதே நேரம் எந்த ஒரு பகுதியை பார்க்கும் போதும் ஒரு இணை வசனம் பார்க்கலாம், ஒரு தொடர்பு பார்க்கலாம், ஒரு மைய கருத்தாக கீ பாயிண்ட் பைபிளின் வேதாகமத்தின் ஒரு கீ பாயிண்டாக இயேசு கிறிஸ்துவையே சொல்லி உலகத்தின் ரட்சிப்பு இவைகளை சொல்லி எழுதப்படுது. எல்லா புக்குக்குமே அந்த தீம் என்ன செய்வதில்லை, மாறுவதே இல்லை. அதாவது பரிசுத்த ஆவியானவர் சரியாக ஒழுங்குபடுத்தி பரிசுத்த மனிதர்களுக்கு ஏவி எழுதப்பட்டது. வேதாகம வரலாறு என்னென்ன ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது த ரெவலேஷன் ஆஃப் காட், தேவனுடைய வெளிப்பாடை ஆதாரமாக கொண்டது. அதாவது வேதாகம எழுத்தாளர்கள் அறிந்திராத காரியங்களையும் அறிவிக்கட்டாத காரியங்களையும் தேவன் வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் எழுதினார். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நாம ஆதியாகமம் முதல் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், விவாகமம், பஞ்சாகமங்கள் அல்லது பெஞ்சாட்சிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5 ஆகமங்கள் பார்க்கும்போது அந்த சிருஷ்டிப்பின் காலகட்டத்திலே பங்கு பெறாத ஒரு நபர் தான் மோசேதான் என்ன செய்கிறார், எழுதுகிறார். அப்போ அது எல்லாமே கரெக்டா தொகுத்து என்ன செய்யப்படுகிறது, எழுதப்படுகிறது. ஒவ்வொரு சங்கீத புத்தகங்கள், ஒவ்வொரு புத்தகங்கள் பார்க்கும்போது அப்படிதான். அதுக்கப்புறம் அந்த அந்த நிகழ்வுகள் வரலாற்று நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் லேட்டாவும் என்ன செய்திருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஆனா அதுல எந்த பிள்ளைகளையும் நாம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ தேவனுடைய வெளிப்பாடுதான் இந்த பிப்ளிக்கல் ஹிஸ்டரியினுடைய முதல் ஆதாரம். ரெண்டாவது டெஸ்டிமனிஸ் ஆஃப் ஐ விட்னஸஸ். நீங்க மத்தேயு, யோவான், மத்தேயு, லூக்கா, யோவான், இந்த புத்தகங்கள், சுவிசேஷ புத்தகங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எழுதும்போது சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் கண்களால் கண்டதும் எங்கள் காதுகளால் கேட்டதும் கையால் தொட்டு பார்த்ததும், அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அதாவது அவரோடு கூட இருந்து அவருடைய அற்புதங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை முறை ஒவ்வொன்றையும் நேராக பார்த்து கண்ணால் கண்டு எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வேத புத்தக வரலாறு வேதாகம வரலாறு ஐ விட்னஸையும் ஒரு ஆதாரமாக கொண்டுள்ளது. கண்களால் கண்ட சாட்சிகள். மூன்றாவது எழுதப்பட்ட பதிவேடுகள் மற்றும் நாளாகம புத்தகங்கள், ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் அண்ட் குரானிக்கல்ஸ். அதாவது எழுதப்பட்ட நம்ம நாளாகம புத்தகங்கள், ராஜாக்கள், சாமுவேல் புத்தகம், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எழுதியிருக்கோம். ரிமைனிங் திங்ஸ் ஆர் இந்த நடபடி புத்தகங்கள், ராஜாக்களுடைய நடபடி புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளது, நாளாகம புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. அப்போ இந்த நாளாகம பதிவேடுகள், நாளாகம புத்தகங்கள், ராஜாக்களுடைய வரலாற்று புத்தகங்கள், நடபடி புத்தகங்கள், அவைகளையும் ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. அப்புறம் கடைசியா 4வது பிற சாட்சிகள் அண்ட் ஆராய்ச்சிகள், அதாவது டெஸ்டிமனிஸ் அண்ட் அதர் ரிசர்ச்சஸ். அதாவது பிறர் சொன்னது,
நாம வந்து மார்க் சுவிசேஷ புத்தகங்கள் பார்க்கும்போது மத்திய சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் இது ரெண்டுமே மார்க் பேஸ் பண்ணி தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. மார்க் சுவிசேஷத்தை மையமா கொண்டுதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நிறைய புத்தகங்களை பார்க்க முடியும். அப்போ மற்ற பிற சாட்சிகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு, வேதாகம வரலாறு எழுதுவதற்கு ஆதாரங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு முறை கூட சொல்றேன், வேதாகம வரலாறு எழுதுவதற்கு ஆதாரமாய் பயன்படுத்தப்பட்டவைகள், அதாவது அந்த ரிசோர்சஸ் என்னெல்லாம் அப்படின்னா, the main thing is the revelation of God, தேவனுடைய வெளிப்பாடு. நெக்ஸ்ட் testimonies of eyewitnesses, then written records and chronicles, then finally testimonies of testimonies of others and researchers. Okay, next survey of historical books, வரலாற்று நூல்களை குறித்ததான ஒரு பிரிவு, சர்வே. ஃபர்ஸ்ட் இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்களின் பிரிவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஓல்டு டெஸ்டமென்ட் வேத புத்தகம் 2 மெயின் பிரிவாக பிரிக்கப்படுது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமென்ட் அண்ட் நியூ டெஸ்டமென்ட். அந்த ஓல்டு டெஸ்டமென்ட் அதனுடைய பிரிவுகள் பார்த்தோம்னா, அதாவது ஓல்டு டெஸ்டமென்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, ஜூவிஷ் ஸ்கிரிப்சர், அதாவது எபிரேயர்களுடைய யூதர்களின் எபிரேய வேதாகமத்தை தான் நாம பழைய ஏற்பாடு என்று அழைக்கிறோம். அதுல அந்த பிரிவுகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாம வந்து பழைய ஏற்பாட்டை லேட்டா வந்து ஸ்காலர்ஸ் வந்து பிரிச்சு அந்த ஒரு தொகுப்பை தான் நாம படிக்கிறோம். இது அதாவது இந்த பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் உள்ள புத்தகங்கள் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அந்த ஜூவிஷ் ஸ்கிரிப்சர்ல, அதாவது யூதர்களுடைய வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களை 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. தோரா, நபி, கெத்துபி, அதாவது நியாயப்பிரமாணம் அல்லது லா, சட்டதிட்டங்கள், தீர்க்க தரிசிகள், தென் எழுத்துக்கள். தோரா, நபி, கெத்துபி, நியாயப்பிரமாணம், அதாவது லா, நியாயப்பிரமாண புத்தகங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், ரைட்டிங்ஸ், எழுத்துக்கள். தோரா அப்படின்னா சட்ட நூல்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம். இது நபி அப்படின்னா தீர்க்க தரிசன புத்தகம், அதாவது நாம சொல்றது தீர்க்க தரிசன புத்தகங்கள்னு சொல்லி வரும்போது ஏசாயால இருந்து மல்கியா வரைக்கும் அவங்களுடைய புத்தகத்துல இன்னும் சில புத்தகங்கள் கூட என்ன செய்யப்படுகிறது, ஆட் ஆகும். அப்புறம் ரைட்டிங்ஸ் சொல்லும் போது அந்த பொய்டிக்கல் புக்ஸ், அதாவது யோபு, எஸ்தர், சங்கீதம், உன்னத பாட்டு, இந்த புத்தகம். அப்படி 3 பிரிவாக யூதர்களுடைய வேதாகமம் பிரிக்கப்படுது. அந்த நியாயப்பிரமாணம் தோரா அப்படிங்கிறது மொத்தம் 5 புத்தகங்கள். ஆதியாகமம் முதல் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த முதல் 5 புத்தகங்களையும் ஆகமம் அப்படின்னு வர்றதுனால அது வந்து மொத்தமா இந்த 5 நூல்களையும் சேர்த்து அவங்க யூத வேதாகமத்துல நியாயப்பிரமாணம் அல்லது தோரா என்று அழைக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகள், அது வந்து 8 புத்தகங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்தாங்க. அதுல வந்து முதல் 4 புத்தகங்கள் ஃபார்மர் ப்ராஃபெட்ஸ் அண்ட் த லேட்டர் ப்ராஃபெட்ஸ், முந்தின தீர்க்கதரிசிகள், பிந்தின தீர்க்கதரிசிகள். ஒரு இன்ட்ரோடக்ஷனா தான் பாக்குறோம். அதாவது ஃபார்மர் ப்ராஃபெட்ஸ், முந்தின தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் அப்படின்னா, யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜா. நாம 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள் சொல்றோம். அங்க வந்து யூத வேதாகமத்துல 1 சாமுவேல், 2 சாமுவேல் ரெண்டுமே சேர்த்து ஒரே சாமுவேல். ராஜாக்கள் சேர்த்து 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் சேர்த்து ராஜாக்கள் அப்படின்னு தான் வருது.
அப்போ அவங்க வந்து இந்த பார்மர் முந்தைய தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறதுல யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள் இந்த 4 புத்தகங்கள் வரும். லேட்டர் ப்ராஃபிட்ஸ் பிந்தின தீர்க்கதரிசிகள் இது யாரெல்லாம் வருது அப்படின்னா எந்தெல்லாம் புத்தகங்கள் வருதுன்னா ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், அப்புறம் ஓசியா டு மலாக்கி 12 சிறிய தீர்க்கதரிசிகள். அப்படி அந்த 12 சிறிய தீர்க்கதரிசிகளும் சேர்த்து ஒரே புத்தகமா தான் வருது. அப்போ ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் 12 தீர்க்கதரிசிகள், அப்படி இவை 4 புத்தகங்கள். அப்படி தீர்க்கதரிசிகள்ல 8 புத்தகங்கள் இடம்பெறுது. நம்ம பைபிள்ல ஹீப்ரு ஸ்கிரிப்சர், அதாவது எபிரேயர்களுடைய யூத வேதாகமத்துல. அப்புறம் 3வது இருக்கு இந்த 8 நூல்களையும் தான் நபீம் அப்படி தீர்க்கதரிசிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்புறம் நபீம் வந்து ஹீப்ரு தான். நெக்ஸ்ட் தேர்டு எழுத்துக்கள், ரைட்டிங்ஸ், எபிரேயத்துல கேத்துபீன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கேத்துபீன் எதெல்லாம் புக்கு இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா இந்த ரைட்டிங்ஸ் அல்லது கேத்துபீன் எழுத்துக்கள், இதுல வந்து மொத்தம் 11 புத்தகங்கள் இன்க்ளூட் ஆகுது. 11 புக்ஸ். இந்த 11 புக்ஸும் டிவைடட் இன்டு 3 பிரிவா என்ன செய்யப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. எப்படின்னா பொயட்டிக்கல் புக்ஸ், ஸ்க்ரால்ஸ், தென் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். செய்யுளாகமங்கள் அல்லது பாடல் புத்தகங்கள், அது இதெல்லாம் சங்கீதம், யோகம், நீதிமொழிகள். அப்புறம் ஸ்க்ரால்ஸ், ஸ்க்ரால்ஸ்னா சுருள்கள், 5 சுருள்கள், 5 ஸ்க்ரால்ஸ். அந்த 5 ஸ்க்ரால்ஸ் இதெல்லாம்னா ரூத், எஸ்தர், புலம்பல், பிரசங்கி, உன்னத பாட்டு. அப்புறம் வரலாற்று புத்தகம் அப்படின்னு சொல்லி எபிரேய வேதாகமத்துல எந்த புக்கெல்லாம் சொல்லப்படுதுன்னா தானியேல், எஸ்ரா, நெகேமியா, நாலாம். அப்போ இந்த பழைய ஏற்பாடு யூதர்களுடைய வேதாகமம் அல்லது எபிரேய வேதாகமம் இவ்விதமா 3 பிரிவாதான் என்ன செய்யப்படுது, பிரிக்கப்படுது. அதே நேரம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில நாம பயன்படுத்துகிற வேத புத்தகம் பழைய ஏற்பாடு எவ்வாறு பிரிக்கப்படுது அப்படின்னா பென்டெக்ஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், தென் ரைட்டிங்ஸ், தென் ப்ராஃபெட்டிக்கல் புக்ஸ், அப்படி 4ஆக பிரிக்கப்படும். அதுல பென்டெக்ஸ்ட் அதாவது பஞ்சாகமம், ஆதியாகமம் முதல் உபாகமம் வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 5 புக்ஸையும் பஞ்சாகமம் அல்லது பென்டெக்ஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. செகண்ட் யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள், 1-2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், இது வரைக்கும் இந்த 12 நூல்களையும் நாம வந்து நம்ம பயன்படுத்துகிற இந்த வேத புத்தகத்தின் வரலாற்று நூல்கள் என்கிற பிரிவிலே உள்ளதான். அப்புறம் நெக்ஸ்ட் யோபுல இருந்து உன்னத பாட்டு வரைக்கும் ரைட்டிங்ஸ், அதாவது நம்ம ஞான இலக்கியங்கள் அல்லது செய்யுள் ஆகமங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பொயட்டிக்கல் புக்ஸ், பாடல் புத்தகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்புறம் நெக்ஸ்ட் எஸ்ஐயா டு மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசன புத்தகங்கள். இதுதான் நம்முடைய அதாவது வேத புத்தகத்தின் பழைய ஏற்பாட்டின் பிரிவுகள். யூதா வேத அதாவது எபிரேய வேதாகமத்தின் பிரிவுகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசிகள், எழுத்துக்கள் என்கிற வகையில என்ன செய்யப்படுது வரும். அப்புறம் நம்முடைய இந்த வரலாற்று புத்தகங்களை வரிசைப்படுத்தியுள்ள ஒழுங்குமுறை, அதாவது நம்முடைய வேத அதாவது நாம பயன்படுத்துகிற இந்த வேத புத்தகத்தை அதாவது யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் 12 புத்தகங்களையும் வரலாற்று புத்தகங்கள் என்றே நாம அழைக்கிறோம். அதாவது அதே நேரம் எபிரேய வேத புத்தகத்துல இத வந்து எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா முந்தைய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், 1 ராஜாக்கள், 1-2 ராஜாக்கள் இல்ல ராஜாக்கள். அப்புறம்
எழுத்துக்கள் பிரிவுலதான் நாளாகமும் எஸ்ரா நெகேமியா, அங்கே எஸ்ரா நெகேமியா கூட சேர்ந்து ஒரே புக்கு தான், எப்ரேய வேதாகமத்துல. நாம தனித்தனி புக்கா படிக்கணும். எஸ்ரா தனி புக்கு, நெகேமியா தனி புக்கு. யூத வேதாகம், அதாவது எப்ரேயர்களுடைய வேதாக புத்தகத்துல, ஜீவிஷ் ஸ்கிரிப்சர்ல எஸ்ரா நெகேமியா ஒரே புக்கா தான் கொடுக்கப்படும். அப்புறம் எஸ்தர், ரூத், இது நாலுமே எழுத்துக்கள் ரைட்டிங்ஸ் பிரிவுல வருது. அதாவது யோசுவா நியாயாதிபதிகள், சாமுவேல் ராஜாக்கள் ஃபார்மர் ப்ராஃபட்ஸ், முந்தைய தீர்க்கதரிசிகள் பிரிவுல வருகிறது. நம்முடைய வேத புத்தகத்தின் பிரிவுல வரும்போது யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் வரலாற்று நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் இயேசுவும் வரலாற்று ஆகமங்களும். இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே இந்த வரலாற்று நூல்களில் அல்லது வரலாற்று ஆகமங்களில், சரித்திர புத்தகங்களில், சரித்திர ஆகமங்களில் வருகிற ஒவ்வொரு சம்பவங்களையும் என்ன செய்திருக்கிறார்? மேற்கோளிட்டு, அநேக சம்பவங்களை மேற்கோளிட்டு சொல்லியிருக்கிறார். நாம உதாரணமா சில காரியங்களை பார்க்கும்போது, சுவிசேஷ புத்தகங்கள்ல 5 இடங்களில் வரலாற்று ஆகமங்களிலிருந்து சம்பவங்களை இயேசு மேற்கோளிட்டுள்ளார், அதாவது ரெஃபர் பண்ணி இருக்கிறார். வரலாற்று நூல்களில் நடந்த சம்பவங்கள், நபர்களை குறித்து எடுத்து சொல்லி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க மார்க் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம், இது மார்க் 2ஆம் அதிகாரம் 25, 26 இத எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா, 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல சொல்லப்பட்டது. அதாவது இயேசு எடுத்து சொல்ற தாவீதும் அவனோடு இருந்தவர்களும், அதாவது ஆசாரியர்கள் புசிக்கக்கூடிய அப்பத்தை எடுத்து தாவீது சாப்பிட்டுருக்காருல்ல அப்படின்னு சொல்லி எடுத்து சீஷர்களுக்கு சப்போர்ட்டிவா இயேசு என்ன செய்கிறாரு? பேசுகிறார். அப்போ சரித்திர ஆகமத்தில் நடைபெற்ற சம்பவத்தை இயேசு திருப்பி எடுத்து என்ன செய்கிறார்? மேற்கோள் காட்டி சொல்றார். 2வது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல சாலோமோனை உதாரணமா குறிப்பிடுறோம். இந்த சம்பவத்தை நீங்க 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 10, 4 முதல் 7 வரை. சாலோமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறா. சாலோமோன், அதாவது சாலோமோனை உதிர்த்து வைத்தவர், சாரி, அதாவது காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகளே உடுத்து வச்சிருக்கிறாரு. சாலோமோனை பார்க்கல அதிகமா உடுத்து வைக்கப்பட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு இயேசு ஃபர்ஸ்ட் அந்த மலை பிரசங்க தொடர்ச்சியான சொல்லும் போது சாலோமோனை எடுத்து என்ன செய்கிறார்? சொல்றார். அதாவது வரலாற்று புத்தகத்துல வருகிற ஒரு நபரை எடுத்து மேற்கோள் எடுத்து கூறுகிறார். 3வது பார்த்தோம்னா, தென் தேசத்து ராஜஸ்திரி சாலோமோனை சந்தித்தல். அதாவது இது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல சொல்லப்படுது. பழைய பாட்டு புத்தகத்துல, அதாவது வரலாற்று நூல்களிலே 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல. நெக்ஸ்ட் இப்படி நிறைய காரியங்களை இந்த வரலாற்று புத்தகத்தின் சம்பவங்களை மேற்கோளிட்டு காண்பிக்கிறார். எலியாவும் சாரிபாத் விதவையும் லூக்கா 4ஆம் அதிகாரம் 25, 26வது வசனத்துல சொல்றாரு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களில் சம்பவத்தை எடுத்துக் கூறுகிறார். கடைசியா எலிசாவை குறித்தும் நாகமானை குறித்தும், அதாவது லூக்கா 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல சொல்றார்,
இது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கும். எலிசாவை குறித்தும் நாகமான் சுகமடைதல் குறித்தும். அதாவது இஸ்ரவேல்ல அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தும் எலிசாவின் நாட்களிலே நாகமான் தீர்க்கதரிசி யோர்தான் நதியிலே மூழ்கி என்ன செய்யப்பட்டார், சுகம் பெற்றுக் கொண்டார் என்கிறதை இயேசு மேற்கோளிட்டு காண்பிக்கிறார். அப்புறம் இஸ்ரவேலரின் வரலாற்றின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஹிஸ்டரி. அதாவது இஸ்ரவேலருடைய வரலாறு எவ்வாறு ஆரம்பிக்கப்படுகிறது, அதனுடைய அந்த ஆரம்பம், தோற்றம். எபிரேயர்கள் இந்த பதம் இஸ்ரவேல் ஜாதியை அல்லது யூத வம்சத்தினரை குறிப்பதாகும். எபிரேயர் என்கிற வேர்டு ஆதியாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது யாருக்கு கொடுக்கப்பட்டது, இந்த பதம், அந்த வேர்டு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு, இஸ்ரவேல் அதாவது ஆபிரகாமின் சந்ததியாருக்குத்தான் அந்த எபிரேயர்கள், ஹீப்ரூஸ் என்கிறதான நேம் கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த எபிரேய வம்சத்தினரின் ஆரம்பத்தை சரியாக தீர்மானிப்பது கடினம். வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சில சம்பவங்களின் அடிப்படையில் நம்ம ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வரும்போது, அதாவது தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் காண்பிக்கிறதான தேசத்துக்கு புறப்பட்டு வரும்படி சொல்லி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்து அந்த பிரயாணத்தின் போது 14:13 ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம தேவன் முதலாக வேத புத்தகம் எபிரேயர் என அழைக்கப்படுவதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட், இதை தொடர்ந்து அவனுடைய சந்ததியாகிய ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபனுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள், அவருடைய சந்ததியார், இவர்கள் எல்லாம் எபிரேயர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறார்கள். அத ஆதியாகமம் 40 அதிகாரம் 15வது வசனத்திலையும், ஆதியாகமம் 43:32, ஆதியாகமம் 40:15, ஆதியாகமம் 43:32 இந்த பகுதிகள்ல ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் பிள்ளைகள், இவர்களை எல்லாம் எபிரேயர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஆபிரகாமின் அழைப்பில் தான் இஸ்ரவேலரின் வரலாறு ஆரம்பிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 வசனத்துல சொல்லப்படுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தை, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறார், அழைக்கிறார். இந்த ஆபிரகாமினுடைய அழைப்புல இருந்துதான் இஸ்ரவேலரின் வரலாறு அல்லது எபிரேயர்களின் வரலாறு ஆரம்பிக்கப்படுகிறது. இதுல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் இந்த 3 பேரையும் இஸ்ரவேலருடைய முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது பேட்ரியார்க்ஸ் ஆஃப் த இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரவேலரின் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவர்கள் நாட்களில் இவர்களை சுற்றியிருந்த சகல ஜாதியினரை காட்டிலும் தேவன் இவர்களை ஆசீர்வதித்திருந்தது நிமித்தம் இவர்கள் மிகுந்த செல்வாக்கு உடையவர்களாக காணப்பட்டார்கள். அதாவது அந்நாட்களில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மற்ற ஜனங்களை பார்த்திலும் இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தபடினால், அதாவது தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பிரமாணங்கள் கொடுக்கப்படுதல், அதாவது நீ இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆபிரகாமுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் சொல்றார். அப்போ இவைகளின் மூலமாக மற்ற ஜனங்களை பார்க்கலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேறுபட்டு நிற்கின்றனர்.
இவங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதோடு இவர்களுடைய கலாச்சாரம், இவர்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே வித்தியாசம், மற்ற ஜனங்களை பார்க்கும். அதுதான் இவங்களை வேறுபடுத்தி தேவனுக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக மற்ற ஜனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் இவங்க விசேஷித்தவங்களாதான் தெரிகிறாங்க. அதை நீங்க நாம எஸ்தர் புத்தகம், எண்ணாகமம் இதுல எல்லாம் பார்க்கலாம். அந்த மோவாபின் ராஜா, எண்ணாகமம் 20 அதிகாரம் 21, 22 அங்க பார்க்கும்போது அந்த மோவாபின் ராஜா பிழையாம் சபிக்கும்படி போகும்போது பிழையாமே சொல்றாரு. பிழையாமிடத்துல சொல்றாரு மோவாபின் ராஜா, இவங்க வித்தியாசமானவங்களா இருக்கிறாங்க. அப்புறம் பிழையாம் சொல்றாரு, இவங்க எவ்வளவு வரிசையா நேர்த்தியா உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்தர் புத்தகத்துல வரும்போது ஒரு விதமான ஜாதிகள் நம்ம தேசத்தை நிரப்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமான் அந்த அகாஸ்வேர் ராஜாவிடத்துல சொல்றார். அப்புறம் இவங்களுடைய ஒவ்வொரு பண்டிகை கொண்டாட்டங்கள், இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொன்றுமே வித்தியாசமானதாகத்தான் இருக்குது. அப்புறம் இஸ்ரவேலரின் வரலாறு முற்பிதாக்களை மையமாக கொண்டுள்ளது. அதாவது இந்த எபிரேயர்கள் இஸ்ரவேலர்களுடைய வரலாறு முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை மையமாக கொண்டுள்ளது. எனவே இந்த வரலாற்று புத்தகங்களின் சம்பவங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள முற்பிதாக்களின் கால சம்பவங்களையும் முற்பிதாக்களுக்கு இந்திய கால சம்பவங்களையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை மையமா வச்சுதான் என்ன செய்யப்படுது, வரலாற்று இஸ்ரவேலர்களுடைய வரலாறு ஆரம்பிக்கப்படுது. அதனால அந்த இவங்களுடைய முற்பிதாக்களுடைய முந்தைய கால சம்பவம் பிந்தைய கால சம்பவத்தை கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துட்டு அப்படியே நம்ம டைரக்டா வரலாற்று நூல்களுக்குள்ள போகலாம். அதாவது இந்த இந்த முற்பிதாக்களுடைய சம்பவங்களை 3 பிரிவா பிரிக்கலாம். The pre-patriarchal period, the patriarchal period, Exodus period. அதாவது முற்பிதாக்களுக்கு முந்தைய காலம், முற்பிதாக்களின் காலம், யாத்திரையின் காலம். அதாவது முற்பிதாக்களுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லும்போது இது எதுல இருந்து எது வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள சம்பவம் வருது. அதுல சிருஷ்டிப்பு வருது. அதாவது இந்த 1 முதல் 4 வரைக்கும் உள்ள சம்பவத்தை 4ஆ பிரிக்கலாம். சிருஷ்டிப்பு ஒரு இன்ட்ரடக்ஷனா தான் பார்க்கணும். சிருஷ்டிப்பு, மனிதனுடைய வீழ்ச்சி, பாவத்தின் மீது நியாய தீர்ப்பு, ஜாதிகள் சிதறடிக்கப்படும். இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆதியாகமம் 1-2 அதிகாரம் இல்ல சிருஷ்டிப்பை குறிச்சு தேவன் பூமி அனைத்தையுமே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எல்லாத்தையும் படைச்சது தேவன். தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினார். சிருஷ்டிப்பு இது முற்பிதாக்களுக்கு முந்தைய காலம். அப்புறம் மனிதனுடைய வீழ்ச்சி 3-4 அதிகாரங்கள். மீறுதலினால், அதாவது கீழ்ப்படியாமையினால் மனிதன் விழுந்து போகலாம். அப்புறம் 5 முதல் 7 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள் பார்த்தோம்னா பாவத்துக்கான நியாய தீர்ப்பு. அதாவது நோவா காலத்துல தேவன் நோவாக தெரிந்து கொண்டு அப்புறம் நோவாட்ட பேழையை கட்டும்படி சொல்றாரு. பேழை கட்டி நோவாவே அவன் பிள்ளைகள் மட்டும் காக்கப்படுறாங்க. மனைவி பிள்ளைகள் ஆகி 8 பேர் காக்கப்படுறாங்க. மற்ற எல்லாரையும் ஆண்டவர் அதாவது அவங்க செய்த அக்கிரமத்தினாலே பூமியை தேவன் என்ன செய்கிறார், சுத்தப்படுத்துகிறார். அப்படி அது 5 முதல் 7 வரைக்கும். அப்புறம் 10-11 அதிகாரங்கள் பார்த்தோம்னா 5 முதல் 9 அதிகாரம். அது அப்புறம் 9 அதிகாரத்துலதான் நோவா என்ன செய்கிறார், வெளியே வருகிறது எல்லாம். அதாவது 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் இந்த 10ஆம் அதிகாரத்துல அந்த வம்ச வரலாறு கொடுக்கப்படுகிறது. ஓகே. அப்புறம் 10-11 11ஆம் அதிகாரம் வரும்போது
ஆஹ் அதாவது ஜாதிகள் சிதறடிக்கப்படுது, அந்த பாஷைகள் வெவ்வேறு பாஷைகள் உருவாகிறது. அதாவது பாபேல் கோபுரத்தை கட்டும்படி முற்படுகிறாங்க, அங்க ஆண்டவர் இடைப்பட்டு என்ன செய்கிறார், அந்த பாஷையெல்லாம் தாறுமாறாக்கி போடுறார். அங்க வந்து ஜாதிகள் என்ன செய்யப்படுகிறாங்க, சிதறடிக்கப்படுகிறாங்க. அப்போ இது வந்து இவ்வளவு 1 முதல் 11 அதிகாரம். இது முற்பிதாக்களுக்கு முந்தைய காலம். அப்புறம் முற்பிதாக்களின் காலம் அப்படி பார்த்தோம்னா இது வந்து அதாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆதியாகமம் முடிகிறது வரைக்கும் 32, அதாவது 50 அதிகாரம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம். அதாவது தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றது வரைக்கும், குறிப்பா யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும். அதுல இன்னும் இடையில பிரிக்கலாம், ஆனா நம்ம காமனா பாக்குறோம் இந்த ஒரு ஷார்ட்டாவே. என்னன்னா ஆபிரகாமை தேவன் அழைத்து 12ஆம் அதிகாரத்திலிருந்து அழைக்கிறார். அப்புறம் நிறைய சம்பவங்கள் வருது. ஆபிரகாமுக்கு பின்பு ஈசாக்கு, ஈசாக்குக்கு பின்பு யாக்கோபு, யாக்கோபனுடைய பிள்ளைகள் எல்லாம் எகிப்திலிருந்து கானான்ல இருந்து எகிப்துக்கு கொண்டு வரப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி தேவன் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்புகிறார். அப்படி மொத்தமா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை குறித்த ஒரு ஸ்டடியை நம்ம வந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் முழுவதுமாக நாம் என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அடுத்து யாத்திரையின் காலம், இந்த எக்ஸாடஸ் பீரியட். இந்த எக்ஸாடஸ் பீரியட்ல வந்து அதாவது எகிப்துல அடிமைகளா இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துல இருந்த ஆண்டவர் விடுவித்து, அதாவது மோசே என்ற ரட்சகரை அவங்களுக்கு தலைவனா ஏற்படுத்தி அங்கே இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவித்து கொண்டு வருகிற அந்த கானான் யாத்திரையின் போது சீனாய் உடன்படிக்கை நடக்குது. அப்புறம் வனாந்தரத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை வழி நடத்தி வர்றாரு, நியாய பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறாரு. இதெல்லாமே அவங்களுக்கு பிந்தைய, அதாவது முற்பிதாக்களுக்கு, அதாவது யாத்திரையின் காலம், முற்பிதாக்களின் காலம், முற்பிதாக்களுக்கு முந்தைய காலம், அப்புறது யாத்திரையின் காலம். யாத்திரை மீன்ஸ் வனாந்திர யாத்திரை. இஸ்ரவேலுடைய நம்ம கானான் யாத்திரை அப்படின்னு சொல்றோம்ல, இஸ்ரவேலர் எகிப்தில இருந்து கானானுக்கு நேராக வழிநடத்தப்பட்டு வந்த அந்த காலகட்டத்தை யாத்திரையின் காலம் என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட் இது நம்ம புக்குக்குள்ள வருவோம், வரலாற்று ஆகமங்களும் செய்திகளும். இந்த வரலாற்று ஆகமங்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசித்தது முதல் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த சம்பவங்கள் வரை சரித்திர ஆகமங்கள் விவரிக்கின்றன. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசித்தது, அதாவது வனாந்திர யாத்திரை முடிப்பு, அதான் யாத்திரை காலம், கானான் யாத்திரை. அதுல வந்து அதாவது அந்த எக்ஸாடஸுக்கு அப்புறம் கானானுக்குள் பிரவேசிக்கும், கானானை பங்கிட்டுக் கொள்ளும், கானானை சுதந்திரித்தல் முதல் சிறையிருப்பிலிருந்து திருப்பி வர்றது வரைக்கும் உள்ள சம்பவங்களை, அதாவது எஸ்தர் வரைக்கும் உள்ள புக்ல எஸ்ரா, நெகேமியா சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிறதை சொல்லும். இப்ப சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிறது வரைக்கும் உள்ள சம்பவத்தை இந்த வரலாற்றின் கொண்டு கூறுகின்றது. இஸ்ரவேலருடைய சரித்திரமானது வேதாகம சரித்திரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. அதாவது தேவனுடைய மீட்பின் திட்டத்தில், தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தில், ரிடம்டிவ் ஒர்க்ல, தேவனுடைய அந்த மீட்பின் பணியிலே இஸ்ரவேல் புத்திரர் பெரும் பங்கு வகிக்கின்றனர். அதனாலதான் இந்த புத்தகத்துல பைபிள், ஹோல் பைபிளையும் இஸ்ரவேலருடைய பங்கு, அதாவது எபிரேயர்களை மையமாக கொண்டு, எபிரேய கலாச்சாரத்தை மையமாக கொண்டு, இஸ்ரவேலரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு இந்த புத்தகம், அதாவது வேத புத்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வேத புத்தகத்தில் இஸ்ரவேலருடைய பங்கு ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது.
தேவனுடைய மீட்பின் சரித்திரமானது ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்து வீழ்ந்த போது தொடங்கிற்று. அதாவது என்னைக்கு ஆதாம் பாவம் செய்து விழுந்து போனானோ உடனே அங்க ஆண்டவர் ஒரு மீட்பின் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ரீ லித்தா இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், முழு மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பை அருள்வார், சாத்தானின் தலையை நசுக்குவார், விடுதலையை தருவார் என்கிறதான அந்த மீட்பின் திட்டம் வெளிப்படுத்தப்படும். அப்புறம் நீங்க ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்கும்போது ஆபிரகாமுடைய அழைப்பிலே ஆண்டுடைய மீட்பின் திட்டம் தொடங்குகிறது. அப்புறம் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். 12 அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் ஆதியாகமம். அதாவது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது ஆபிரகாமின் சந்ததி மூலமாய் முழு பூமிக்கும் மற்ற நெய்பரிங் நேஷன்ஸுக்கும் பிரஜாதி நேஷன்ஸுக்கும் ஆசீர்வாதம், ரட்சிப்பு, மீட்பு என்கிற திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். எனவே தான் இஸ்ரவேலருடைய வரலாறு நாம படிக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவமா வாய்ந்ததாக, இஸ்ரவேலருடைய வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இஸ்ரவேலர் மூலமாக மற்றவர்களுக்கும் ஆபிரகாமின் உடன்படிக்கை 3 வாக்குத்தத்தங்களை குறிப்பிட்டுள்ளது. அதாவது என்னென்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் அப்படின்னா, கானான் தேசம், அதாவது இஸ்ரவேல் தேசம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதங்கள். இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா என்ன அப்படின்னா, இந்த ஆபிரகாமின் சந்ததியார் மூலமாக முழு உலகத்திற்கும் முழு மனுக்குலத்திற்கும் ஆசீர்வாதம். அதாவது ஆபிரகாமின் சந்ததியிலே தோன்றின இயேசு கிறிஸ்து மூலமாக முழு உலகத்திற்கும் விடுதலை, நித்தியமான ஒரு மீட்பு, நித்தியமான ஒரு விடுதலை, நித்தியமான ஆசீர்வாதம், அழியாத ஒரு ஆசீர்வாதம் முழு மனுக்குலத்துக்கும் கொடுக்கப்படுகிறது. இத நம்ம கலாத்தியர் 3 அதிகாரம் 29வது வசனத்துல பவுல் மிக தெளிவா எழுதுறாரு. இந்த மீட்பின் திட்டமானது கடந்த காலத்துக்குரியது மட்டுமல்லாது நிகழ்காலத்திலும் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ளது. இது எல்லாருக்கும் உரியதாய் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி பவுல் கலாத்தியர் 3:29 சொல்றாங்க. அதாவது ஆபிரகாமின் சந்ததி வந்ததான ஆபிரகாம், நீங்க மத்திய 1 கூட ஸ்டார்ட் ஆகும்போது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அதாவது ஆபிரகாமின் சந்ததியினர் பிறந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் முழு உலகத்திற்கும் முழு மனுக்குலத்திற்கும், அதாவது யூதர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் எல்லாருக்குமே ரட்சிப்பு, மீட்பு வாக்களிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், வரலாற்று நூல்களை கூறும் 3 முக்கிய செய்திகள். வரலாற்று புத்தகங்கள் சரிப்புகள் சொல்லுகிறதான 3 இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னா, about God, தேவனை குறித்தும், நெக்ஸ்ட் about God's people, தேவ ஜனங்களை குறித்தும், தேவனுடைய சத்துருக்களை குறித்தும், God's enemies குறித்தும் செய்திகளை கூறுகிறோம். அப்போ முக்கியமா இந்த வரலாற்று நூல்கள் யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் உள்ளதான 12 நூல்களும் சொல்லுகிறதான முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, ஒன்று அபவுட் காட், தேவனை குறித்து, யெகோவா தேவனை, யாவே குறித்து யெகோவா தேவனை குறித்தும், தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை குறித்தும், அதோடு அந்த தேவ ஜனத்துக்கு எதிரான, தேவனுக்கு எதிரான சத்துருக்களை குறித்தும் கூறுகின்றது. தேவன், அதாவது தேவன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க யோசுவா முதல்
எஸ்தர் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு புக்கிலையுமே தேவனை சர்வ வல்லமை உள்ள தேவனாக நாம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இஸ்ரவேலின் தேவனை ஆகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக, த அல்மைட்டி காட் என்கிற நெய்மிலே சர்வ வல்லவராக விளங்க பண்ணுகிறார். நீங்க ஆதியாகமம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இன்னைக்கு யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு வெளிப்பட்டேன். இப்போ இவங்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு வழி நடத்தும்போது இந்த வனாந்தர யாத்திரையிலே அவர்களுக்கு நான் இருக்கிறவராக, அதாவது கர்த்தர் என்கிற நாமத்தில் வெளிப்பட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறேன், கர்த்தர், நான் மாறாதவ, நான் என்ன சொன்னேன்னா சொன்னதை அப்படியே செய்வேன். அத ரொம்ப பயங்கரமான, அதான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை தமது ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். கர்த்தர் என்கிற நாமத்தை என்ன செய்கிறார், விளங்க பண்ணுகிறார். இந்த வரலாற்று நூல்களில யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் பார்க்கும்போது அல்மைட்டி காடாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக தம்மை விளங்க பண்ணுகிறார். அதோடு அவர் தான் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், யுத்தத்தில் வல்லவர், சர்வ ஆளுகை உள்ளவர், சர்வத்துக்கும் எஜமான இந்த நாமங்களிலும் தம்மை விளங்க பண்ணுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஓவராலா வெளிப்படுத்துகிறார். அதனோடு பரிசுத்தமுள்ள தேவனாக, அதாவது தன்னுடைய தனித்துவத்தை தேவன் விட்டு கொடுக்கிறவரே இல்லை. அவருடைய தனித்துவம் என்ன, பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு அவருக்கு இணையா யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அதான் நீங்க மோசேயுடைய சம்பவத்துல கூட, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது கூட சொல்றாரு, குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக நான் விடுவது இல்லை. அதாவது அவருக்கு ரொம்ப தேவன் ரொம்ப மனிதர்களிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். தேவன் அதுக்கு மாடலாக இருக்கிறார், தான் பரிசுத்தம் உள்ளவர். அந்த காரியத்துலதான் அந்த மோசேட்ட சொல்றாரு, குற்றம் உள்ளவனே குற்றமற்றவனாக விடுவதில்லை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லு. அப்போ அவர் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய பரிசுத்தமுள்ள தேவன் என்கிறதையும் இந்த வரலாற்று நூல்களிலே காண்பிக்கிறார். அப்புறம் நீதி உள்ளவர், ரைச்சியஸ், யுத்தத்தில் வல்லவர், அதாவது சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தர். அப்புறம் சர்வ ஆளுகை உள்ளவர், சோவரைன்டி, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அதாவது தேவனுடைய ஆளுகைக்கு மேலாக ஒரு ஆளுகை இல்லை. நேபுகாத் நேச்சார் நினைக்கிறாரு, நான் தான் முழு உலகத்துக்கும் அதிகாரியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா நேபுகாத் நேச்சாருக்கு விளங்க பண்ணினார், உனக்கு மேல ஒரு அதிகாரம்னா சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நான் இருக்கிறேன், யாவே ஆகிய தேவன் இருக்கிறேன் என்பதை அந்த நேபுகாத் நேச்சாருக்கும் காண்பித்தார். அப்போ அவருடைய சர்வ சாவரன்டி, அவருடைய சர்வ ஆளுகை, அப்புறம் அவர் சர்வத்துக்கும் எஜமான், எல்லா சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டு. அப்ப எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து மூலமா தான் தேவன் படைக்கிறார். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக, அவருக்கென்று படைக்கப்பட்டு. அப்ப இதுல மேன்மை பாராட்டுவதற்கு யாருக்குமே இடம், நமக்கும் அப்படி. ஏதோ கொஞ்ச காலம் ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதர்களாகிய நம்மை வாழ வைத்து, அவருடைய மேன்மையான பணியிற்கென்று நம்மை அழைத்து, அவருடைய தோட்டத்திலே
அந்த பரம எஜமானுடைய சர்வ எஜமானுடைய வேலைக்காரர்களாக நம்மை நியமித்து தோட்டத்தின் ஒரு ஓரத்தில், ஒரு தோட்டத்தின் ஒரு பகுதியில் பணி செய்யும்படி நம்மை நியமித்திருக்கிறார். இதுல நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. என்னாலதான், நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏதாவது தேவன் நம்மை கொண்டு செய்கிறார் அப்படின்னா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அதான் மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தர் கர்த்தர் நான் கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயையும் மிகுந்த பொறுமையும் உள்ள தேவன். அப்போ எல்லா கனவுமே கர்த்தருக்குரியதுதான். எல்லா மகிமையுமே கர்த்தருக்குரியதுதான். நம்மை அவர் அவருடைய பணியாட்கள், நாம் அவருடைய வேலையாட்கள். அதான் பவுல் புதிய பாட்டுல சொல்லும் போது சேவை அப்படின்னு சொல்றோம், சர்வீஸ். அவ்வளவுதான். நாம அவருக்கு ஒரு சர்வீஸ் பண்றோம், அவருக்கு ஒரு சேவை செய்யும், அவ்வளவுதான். அதுல மேன்மைப்படுத்துகிறதும் கர்த்தர் தான். நமக்கு சில கஷ்டத்தின் பாதை, இல்லாமைகளின் பாதை, நெருக்கத்தின் பாதை, உபத்திரவத்தின் பாதை, பாடுகளின் பாதை, நாம விரும்பாத சில பாதை, அப்படிப்பட்டதெல்லாம் அனுமதிக்கிறதும் அவர் தான். அதனால எல்லாமே தேவனால் தான். தேவனுக்கு தவிர எதுவுமே இல்லை. இதுதான் இஸ்ரவேலரின் வாழ்க்கையும் நமக்கு என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேலருடைய சரித்திரம் நமக்கு தேவனை குறித்து, தேவன் யார் என்கிறதை குறித்து அறிந்து கொள்ள, நமக்கு பாடம் புகட்ட, நம்ம அறிவை பெற்றுக்கொள்ள தான் அந்த வரலாற்று நூல்கள் உதவியாய் இருக்கிறது. இரண்டாவது, தேவ ஜனங்கள். இதுல குறிப்பா வரலாற்று நூல்கள் பீப்புள் ஆஃப் காட் அப்படின்னு யார சொல்லுது அப்படின்னா இஸ்ரேலைட்ஸ் தான். அதாவது யாக்கோபின் பிள்ளைகளாக ஆபிரகாமின் சந்ததியினரான ஜனங்களை தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் சொல்லி, அப்புறம் இஸ்ரவேலின் ஜனங்கள் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது ஆபிரகாமின் சந்ததியாருக்கு தேவன் அந்த பெயரை கொடுத்து இந்த வரலாற்று நூல்கள்ல முக்கியமா தேவ ஜனங்களுடைய வாழ்வில் நடைபெற்ற நிகழ்வுகள், இன்சிடென்ட்ஸ், சம்பவங்கள், வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து கூறுகின்றது. இதன் மூலமா நாம என்ன அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனமாக இருந்தாலும் தப்பு செய்தா நிச்சயமா தப்புக்கு தண்டனை கொடுப்பார். அத எத்தனையோ முறை நீங்க ஒவ்வொரு புக்கா படிக்க போறோம். அதுல ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் பார்க்கும்போது, நீங்க நியாயாதிபதிகள் புத்தகம் முழுசு நம்ம பார்த்தோம்னா, அவங்க விழுந்து போறது, மறுபடியும் ஆண்டவரை தேடுறது, விக்கிரகங்களை தேடி போறது, ஆண்டவரை தேடி வர்றது, இப்படி அல்டர்னேட்டிவா இந்த சம்பவத்தை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். தேவனுடைய தண்டனை, தேவனுடைய கோபம், தேவனுடைய தண்டனை பெற்றுக்கொண்டது, அதாவது சிறைப்படுத்தப்படுதல் மீன்ஸ் அந்த நெபுகாத் நேச்சருடைய சிறைபிடிக்கல, இந்த ஜட்ஜஸ் புக்ல, நியாயாதிபதிகள் புக்ல வரக்கூடியது. அதாவது மீதியானியர் கையில், அமலேக்கியர் கையில, அம்மோன் புத்திரர், மோவாபியர், இவங்க கையில ஆண்டவர் என்ன செய்வார்? ஒப்பு கொடுத்துருவார். உடனே இவங்க முறையிடுவாங்க, ஆண்டவரே இந்த பாவங்கள் எல்லாம் நீங்க உங்க பிரமாணத்தை நாங்க கீழ்ப்படிவோம் அப்படின்னு. உடனே ஆண்டவர் மனம் இறங்கி கிதியோன், அப்புறம் அப்படி பல நியாயாதிபதிகள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுப்பி அவங்களுக்கு கொடுக்கிறார். இவ்விதமா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையின் மூலமா நாம அறிவடையும். நம்ம வாழ்க்கைய நம்ம கர்த்தருடைய பிரமாணங்களின் வழியிலே வாழ வேண்டும். தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தவறு பாவத்தை குறித்து சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல்களை சொல்லுது, மீறுதலினால் வருகிறதான
அதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் என்ன என்பதையும் இந்த புத்தகங்கள் சொல்லுகிறது. எப்பவுமே தேவ ஜனங்கள் பாவம் செய்யும் போது தேவ எச்சரிக்கப்படுறாங்க. தேவ எச்சரிப்பு பெற்றதும் என்ன செய்கிறாங்க? மறுபடியும் ஆண்டவரிடமா திருப்புறாங்க. ஆண்டவரிடமா திரும்பினதும் தேவனும் அவங்களுக்கு என்ன செய்கிறார்? இரக்கத்தை கட்டளையிடுகிறார். மூன்றாவது, தேவனுடைய சத்துருக்கள். அதாவது தேவனுடைய சத்துருக்கள் என்று இந்த வரலாற்று நூல்கள்ல நாம எவைகளை பார்க்கிறோம் அப்படின்னா, எவர்களை பார்க்கிறோம் அப்படின்னா, தேவ ஜனத்துக்கான சத்துருக்கள் தான் தேவன் தன்னுடைய சத்துருக்களாக செய்கிறார். தேவ ஜனத்துக்கு எதிராக யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆக்சுவலி என்ன அப்படின்னா, தேவன் தான் சத்துருக்களை ஏற்படுத்துது. அதே நேரம் தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் அவ்வளவு அன்புள்ளவர், அவ்வளவு அக்கறை உள்ளவர். ரொம்ப அதிகமா இந்த தேவ ஜனங்களை ஒடுக்கும் போது அதாவது மற்ற பிற ஜனங்கள் தேவ ஜனங்களை ஒடுக்கும் போது அவங்க ஆண்டவர் சமூகத்துல கூக்குரல் இடும்போது தேவன் உடனடியாக கேட்டு அவங்களுக்கு சத்துருக்களுக்கு எதிராக செயல்படுகிறவராக இருக்கிறார். சரி, நெக்ஸ்ட் the chronological outlines of historical books. காலங்களின் அடிப்படையில் வரலாற்று புத்தகங்கள். அதாவது இந்த வரலாற்று புத்தகங்களில் கூறப்பட்டுள்ள சம்பவங்கள் நடைபெற்ற காலங்களின் அடிப்படையில் நாம வரலாற்று புத்தகங்களை ஒழுங்குபடுத்தலாம். எப்படி அப்படின்னா, 3 டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ராஜாக்களின் காலம். ராஜாக்களின் காலத்தை மையமா வச்சுட்டு ராஜாக்களுக்கு முந்தைய காலம், ராஜாக்களுக்கு பிந்தைய காலம் நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது சவுல், தாவீது, சாலமோன், ரெகோபெயாம், அப்படி அங்க டிவைட் ஆகி அப்படி போயிட்டே இருக்கு. அப்போ இந்த ராஜாக்களுக்கு காலம் ஒன்று இன்னொன்னு ராஜாக்களுக்கு முந்தைய காலம், ராஜாக்களுக்கு பிந்தைய காலம். இதுல ராஜாக்களின் காலம் வந்த வரலாற்று நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா, சாமுவேல், ராஜாக்கள், நாளாகம். அதாவது சாமுவேல்னா 1-2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள், 1-2 நாளாகம். அப்புறம் இது ராஜாக்களுக்கு முந்தைய காலம். அது எதெல்லாம்? யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத். அப்ப நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ராஜாக்கள், சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமும் இவ்வளவு ராஜாக்கள் காலம். அதுக்கு முந்தி உள்ள 3 புக்கு ராஜாக்களுக்கு முந்தைய காலம். அதுக்கு அப்புறம் பின்னாடி வர்ற 3 புக்கு ராஜாக்களுக்கு பிந்தைய காலம். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தா. ஓகே. நெக்ஸ்ட் இஸ்ரவேலரின் வரலாறு. வரலாற்று நூல்கள் இஸ்ரவேலரின் 1000 வருட சரித்திரத்தை நமக்கு கூறுகின்றன. அதாவது பிசி 1400 முதல் 400 வரைக்கும், பிசி 400 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்களை தான் இந்த யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் உள்ள புத்தகங்கள் சொல்லுகிறது. இந்த காலகட்டத்தில் அதாவது பிசி 1400 முதல் 400 வரைக்கும் நடைபெற்ற சம்பவத்தில், இன்னும் யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் உள்ள புத்தகங்களில் நடைபெற்ற சம்பவத்தை 6 காலங்களாக பிரிக்கலாம். நம்ம ஸ்டடி பண்றதுக்காக தான், கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் 6 காலங்களாக பிரிக்கலாம். அதாவது முதலாவது கானானை ஜெயித்த காலம், அதாவது கானானை சுதந்திரித்த காலம்.
இது வந்து எந்த புக்ல இருக்கு அப்படின்னா யோசுவா புக் வந்து கானானை சுதந்தரித்தல் அல்லது கானானை ஜெயித்தல், அதாவது கானியரோடு எமோரியர், கானானியர், கிர்காசியர் அப்படின்னு 7 விதமான ஜாதிகள் சொல்லப்படுதில்ல. கானான் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஜனங்கள். இந்த 7 ஜாதிகளையும் ஜெயித்த காலம்தான் கானானை ஜெயித்த காலம். இது வந்து முழுவதும் யோசுவா புத்தகத்துல சொல்லப்படுது. 2வது நியாயாதிபதிகளின் காலம். இந்த நியாயாதிபதிகளின் காலத்துல என்னென்ன நடைபெற்றது என்பதை நியாயாதிபதிகள் 2 நூல்களும் கூறுகின்றது. அப்புறம் ஒருங்கிணைந்த ராஜ்யத்தின் காலம் அல்லது சமஸ்த இஸ்ரவேலின் காலம். அதாவது என்னன்னா முழு இஸ்ரவேலை 12 கோத்திரத்தையும் ராஜாக்கள் ஆளுகை செய்த காலம். இது வந்து இதை குறித்து எந்த புக்கெல்லாம் சொல்லுது அப்படின்னா 1-2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 1 முதல் 11 அதிகாரங்கள், அப்புறம் 1-2 நாளாகமம், 1 நாளாகமம், 2 நாளாகமத்துல 1 முதல் 9 அதிகாரம், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 1 முதல் 15 அதிகாரங்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம் 1 முதல் 1 அதிகாரம். இவ்வளவும் ஒருங்கிணைந்த ராஜ்ய காலம் அல்லது சமஸ்த இஸ்ரவேலின் ஆளுகையின் காலம், ராஜாக்கள் ஆண்டிருந்த காலம். அப்புறம் நெக்ஸ்ட் என்னமோ 4வது பிளவுபட்ட ராஜ்யத்தின் காலம். அதாவது அந்த சமஸ்த இஸ்ரவேல், முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகிறது, யூதா, இஸ்ரவேல். அந்த பிளவுபட்ட ராஜ்யத்தின் காலம் இது வந்து எந்த புத்தகங்கள்ல சொல்லப்படுது அப்படின்னா 1 ராஜாக்கள் 12 முதல் 22 அதிகாரம், அப்புறம் 2 ராஜாக்கள் அப்புறம் 2 நாளாகமம் 10 முதல் 36 வரைக்கும் உள்ள அதிகாரம், 1 ராஜாக்கள் 12 முதல் 22 அதிகாரங்கள், 2 ராஜாக்கள் ஹோல் புக், தென் 2 நாளாகமம் 10 முதல் 36 அதிகாரம். அப்புறம் 5வது சிறையிருப்பின் காலம், கேப்டிவிட்டி, பீரியட் ஆஃப் கேப்டிவிட்டி, சிறையிருப்பின் காலம். எஸ்தர் புக்ல சிறையிருப்பின் காலத்தை குறிச்சு பார்க்கலாம். அப்புறம் அந்த நாளாகமம் பின்னாடி 2 நாளாகமும் 24, 25 அந்த அதிகாரங்களையும் சிறையிருப்பை குறிச்சு சொல்லப்படும். அப்புறம் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த காலம், அது வந்து பீரியட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். எஸ்ரா, நெகேமியா இந்த 2 புத்தகங்களும் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த அல்லது திரும்பி வந்த காலத்தை குறித்து சொல்லப்படும். அப்போ இந்த வரலாற்று நூல்களின் சம்பவங்களை நம்ம 6ஆ பிரிக்கலாம். 1 கானானை ஜெயித்த காலம், அது யோசுவா புக்கு சொல்லுது. நியாயாதிபதிகளின் காலம், அது நியாயாதிபதிகள் 2 புக்கும் சொல்லுது. ஒருங்கிணைந்த ராஜ்யத்தின் காலம், பிளவுபட்ட ராஜ்யத்தின் காலம், இது 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம். அப்புறம் சிறையிருப்பின் காலம் எஸ்தர் புக்கு சொல்லுது. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த காலம் எஸ்ரா, நெகேமியா. இது ஒவ்வொரு புக்குக்குள்ளேயும் நம்ம போகலாம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். யோசுவா புத்தகம். இந்த யோசுவா புத்தகம் வரலாற்று நூல்களில், அதாவது வரலாற்று புத்தகங்களில், பழைய ஏற்பாட்டு வரலாற்று புத்தகங்களின் முதல் புத்தகமாகவும் பழைய ஏற்பாட்டின் 6வது புத்தகமாகவும் எழுதப்பட்டுள்ளது.
ஓகே. பழைய பாட்டு புத்தகங்களில் 6வது புத்தகம். இந்த புத்தகத்தின் அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அல்லது லீடிங் கேரக்டர் கதாநாயகனுடைய பெயரைத்தான் இந்த புத்தகத்துக்கு அதாவது ஹெட்டிங் ஆக தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. யோசுவா புத்தகத்தின் ஒரு பிரதான கேரக்டர் லீடிங் கேரக்டர் யார் அப்படின்னா யோசுவா. அவருடைய பெயர் தான் இந்த புத்தகத்தின் பெயராக தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. யோசுவா என்றால் யெகோவா என் ரட்சிப்பா இருக்கிறார் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டது. யோசுவா என்கிற பெயரின் அர்த்தம் அதாவது யோசுவா 1:1 சொல்லுது, மோசே ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி கர்த்தர். அதாவது யோசுவா தான் இந்த புத்தகத்தின் கீ கேரக்டர். அந்த அவருடைய பேர் தான் யோசுவா என்று வருது. அதாவது தலைப்பாகவும் வருது. ஆமா, யோசுவா புக் நேமாகவும் வருகிறது. அப்புறம் இந்த புத்தகத்தின் ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா டைரக்ட்லி நாட் கிவன். அதாவது யோசுவா தான் இதனுடைய ஆதர். இந்த புத்தகத்தை யோசுவா தான் எழுதினார் என்கிறதுக்கான நேரடியான அல்லது மறைமுகமான எக்ஸ்பிளிசிட்லி அண்ட் இம்ப்ளிசிட்லி எந்த ஆதாரமும் இந்த யோசுவா புத்தகத்தில் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா சில இடங்கள்ல நானும் அதாவது யோசுவா சொல்றாருல, நானும் என் வீட்டாருக்கும் இருந்தால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி 1-2 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, யோசுவா தான் எழுதியிருக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த வசனங்களை வச்சு கரெக்டா இவர் தான் எழுதினாரு அப்படின்னு டைரக்டா சொல்லக்கூடிய ஆதாரங்கள் கொடுக்கப்படலை. ஆனாலும் அப்படி கொடுக்கப்படாவிட்டாலும் யூதர்களுடைய அந்த தல்முத் ரைட்டிங்ஸ், அந்த புத்தக தல்முத்துடைய இந்த தல்முத் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த யோசுவா புத்தகத்தை சில பகுதிகளை தவிர, யோசுவா புத்தகத்தில் எழுதப்பட்ட சில இன்சிடென்ட்ஸை தவிர, குறிப்பா என்னன்னா யோசுவாவின் மரணம், யோசுவா மறித்ததுக்கு அப்புறம் எழுத முடியாதுல்ல, அதனால யோசுவாவின் மரணம் அப்படி சில குறிப்பிட்ட சம்பவத்தை தவிர மீதி அத்தனையுமே யோசுவா எழுதியிருக்கிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கை இருக்குது. யோசுவா எழுதியிருக்கிறார் என்கிறதுக்கான நம்பிக்கை. அதாவது யோசுவா 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் அங்க தன் ஆதாரமாக எடுக்கப்படுவது யோசுவா எழுதினார் என்கிறதுக்கான யோசுவா 8:32, 24, 26. அதாவது 8ஆம் அதிகாரத்துல அந்த சூரியனை நிப்பாட்ட சொல்றது இல்ல ஆயி சம்பவம் வருது. ஆயி யோசுவா 8:32 சொல்லப்படுது. மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பெயர்த்து எழுதினான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இத வச்சு என்னன்னா தல்முத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, யோசுவா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது. நம்ம வேத புத்தகத்துல இது பெயர்த்து எழுதினான் அப்படிதான் சொல்லுது. அதான் நேரடியான சரியான ஆதாரம் கொடுக்கப்படலை, ஒரு இன்டைரக்டா தான் சொல்லப்படுது. எனவே யோசுவா தான் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று யூத என்ன செய்து யூத பாரம்பரியம் நம்புகிறது, சொல்லுகிறது. அப்புறம் இந்த புத்தகத்தை எழுதப்பட்டதான
ஆஹ் காலம். அதுக்கு முன்னாடி யோசுவா என்றால் யெகோவா என் ரட்சிப்பா இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. யெகோவா இஸ் சால்வேஷன். இந்த யோசுவா என்கிறது நெய்முடைய ஒரிஜினல் நெய்ம் என்ன அப்படின்னா ஓசியா, ஓசையா. தமிழ்ல வந்து ஓசையா. எண்ணாகமும் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்படுகிறது. எண்ணாகமும் 13:16 ஓசையா. ஓசையா வருதா. அப்புறம் யோசுவா. யோசுவா என்கிறதுக்கு அர்த்தம் யெகோவா ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் இயேசு என்றால் ரட்சகர், ரட்சிக்கிறவர் என்றார். அப்போ யோசுவா நேமுக்கும் இயேசு இயேசு என்கிற பெயருக்கும் சேம் அர்த்தம் தான் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய மூலவர் ஓசியா, OSE OSHIA. நம்ம தமிழ் வேதாகமத்துல ஓசையா, ஓசையா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா என்றால் யெகோவா என்ற ரட்சிப்பு, ஜெகோவா இஸ் சால்வேஷன் என்று அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. அது ஓசியா, ஓசையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சால்வேஷன். இதுதான் அப்புறம் மோசே வந்து யோசுவா என்று அழைக்கிறார். யோசுவா என்றால் ஓசையா என்றால் ரட்சிப்பு என்ற அர்த்தம், சால்வேஷன் என்ற அர்த்தம். யோசுவா என்றால் யெகோவா இஸ் சால்வேஷன், தேவன் ரட்சிப்பா இருக்கிறார் என்று அர்த்தம். ஓகே, இதனுடைய எபிரேய பெயர் ஓசையா. அப்புறம் மோசேவுக்கு யோசுவா என்று பெயரிட்டு அழைக்கிறார். என்னாகவும் 13:16. அப்புறம் இந்த யோசுவா வந்து தேசத்தை பார்க்க சென்றவர்களில் அதாவது 12 ஸ்பைசஸ், அந்த ஸ்பைஸ் 12 அந்த வேவுக்காரர்களில் ஒருவராக யோசுவா காணப்படுகிறார். 12 பேரை மோசே காணல ஒருவராக காணப்படுகிறார். ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின கானான் தேசத்தை, அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட முதல் தலைமுறையினரில் கானான் தேசத்தை சுதந்திரித்த 2 பேரில் ஒருவர் இந்த யோசுவா. யோசுவா தான் கானான் தேசத்தையும் பார்க்கிறாரு. அங்கே போய் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற மேன்மையும் யோசுவாவுக்கு கிடைக்கப்பெற்றது. யோசுவா குறிச்சு நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே பணிவிடை ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்புறம் சீனாய் மலையில மோசே 40 நாள் தேவனோடு பேசி கொண்டிருக்கும் போது அங்க வெயிட் பண்ண ஒரு வாலிபனாக யோசுவா காணப்படுறார். அப்புறம் நிறைய அதாவது கானான், இவர் வந்து எகிப்து தேசத்திலே அந்த பிறந்தவர். எகிப்துல வச்சு இஸ்ரவேலரின் அந்த அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது பிறந்தவர். கானான் யாத்திரை அந்த பிகினிங்ல இருந்தே இருந்து எண்ட் வரைக்கும், கானான் வரைக்கும் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பெற்றுக்கொண்ட ஒருவர் தான் யோசுவா. 2 பேர் தான் கானானை சுதந்திரிச்சாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த முதல் தலைமுறையில அதுல ஒருத்தர் யோசுவா, இன்னொருத்தர் காலேப். ஓகே, நெக்ஸ்ட் காலம். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் சுமார் கிமு 1375 யோசுவா மரித்ததாக கருதப்படுகிறது.
இதன் அடிப்படையில் இந்த புத்தகம் 1400க்கும் BC 1400க்கும் 1375க்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது, நம்பப்படுகிறது. BC 1400க்கும் BC 1375க்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. அப்புறம் இந்த புத்தகம் எழுதப்பட்டதான நோக்கம் என்ன அப்படின்னா, யோசுவா 1 அதிகாரம் 1 முதல் 3 வரையிலான வசனங்கள்ல கூறப்பட்டுள்ளது. அதாவது மோசேயின் மரணத்தை தொடர்ந்து, மோசேயின் மரணத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்துவதற்கும், கானான் தேசத்துக்குள் பிரவேசித்து அங்க சில யுத்தங்களை முன்னின்று நடத்தி கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும், கானான் தேசத்தை இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும், அதுல லேவி கோத்திரத்துக்கு இல்ல, இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் அந்த நோக்கத்துடன் யோசுவா தான் பங்கிட்டு கொடுக்கிறார். இவைகளை எல்லாம் பின் சந்ததியாருக்கு அறிவிக்கும் நோக்கத்துடன் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அதாவது பஞ்சாகமத்தில் அல்லது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாகும், வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் ஒரு புத்தகமாக, அந்த காலகட்டமாக யோசுவா புத்தகம் காணப்படுகிறது. பார்த்த மாதிரி இதை யோசுவா புத்தகம் கானானை ஜெயித்த காலம் என்று சொல்லப்படுது. இந்த புத்தகத்தின் சம்பவங்களை 3 பிரிவா நம்ம பிரிக்கலாம். யோசுவா புத்தகத்தின் சம்பவங்களை, 1 கானானில் படையெடுத்தல், கானானை அதாவது கானானோடு யுத்தம் செய்தல், கானானியரோடு அந்த 7 விதமான ஜாதிகளோடு யுத்தம் செய்தல். 2வது கானானை ஜெயித்தல். 3வது கானானை பங்கிடுதல். கானானை யுத்தம் செய்தல், கானானை ஜெயித்தல், கானானை பங்கிடுதல். இந்த காலகட்டத்துல யோசுவாதான் பிரதான தலைவனாக செயல்படுகிறார். அப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த யோசுவா புத்தகங்கள்ல முக்கிய கேரக்டர் யோசுவா. இதனோடு இன்னும் சில முக்கிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், குறிப்பிடத்தக்க முக்கியமான கேரக்டர்ஸா சிலர் இருக்கிறாங்க. காலை ராகா, அதாவது யோசுவா 6 அதிகாரத்துல நினைக்கிறேன் வருகிறதான, அதாவது அந்த 2 வேவுக்காரர்கள் பாதுகாத்த ராகா சகோதரி ராகா. அப்புறம் ஆகான் சொல்லும் போது அந்த ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி எரிகோவில இருந்து தேவன் வேண்டாம் விளக்குறது, சாபத்தீடானது அப்படின்னு சொன்னத எடுத்துக்கொண்டு கல்லறிந்து கொல்லப்பட்ட ஒருவர் தான் ஆகான். இவங்க 3 பேரும் கூட ஒரு குறிப்பிட்ட முக்கியமான கேரக்டர்ஸாக கருதப்படுது. நெக்ஸ்ட், இந்த புத்தகத்தின் பின்னணியம், பேக்ரவுண்ட், அதாவது பஞ்சாகமத்தின் தொடர்ச்சி தான் இந்த புத்தகம். பஞ்சாகமம்னா ஆதியாகமம் முதல் உபாகமம் வரைக்கும் உள்ள புத்தகங்களின் தொடர்ச்சி தான் இந்த புத்தகம். அதாவது அந்த யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இவைகள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வனாந்தர யாத்திரை, கானானுக்கு நேரான யாத்திரை கூறப்படுகிறது. அந்த கானான் யாத்திரையினுடைய
தொடர்ச்சி, பஞ்சாகமத்தின் தொடர்ச்சி தான் யோசுவா புத்தகம். யோசுவாவின் புத்தகம் இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றில் சுமார் 25 ஆண்டு கால சம்பவங்களை கூறுகிறது. 25 இயர்ஸ் இன்சிடென்ட்ஸ், 25 ஆண்டு கால சம்பவங்களை யோசுவா புத்தகம் சொல்கிறது. அதாவது அந்த பஞ்சாகமம் அல்லது அந்த பஞ்சாகம புத்தகங்களில் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு யோர்தானின் கிழக்கே மோவாபின் சமவெளி வரை வந்திருப்பதை பார்க்கலாம். அதாவது நீங்க என்னாகமம் உபாகமம் கடைசியாயோ மோசே ஆசீர்வாதம் கூறுறது, மோசையின் அந்த ஃபைனல் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லப்படுது. அது எங்க வச்சு சொல்றாருன்னா அந்த மோவாபின் சமனான வெளி அங்கு வரைக்கும் வந்திருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து கானானின் வாசலண்டை நிற்பதாக தான் இந்த புத்தகம் ஆரம்பிக்கும். இங்க கானான் தேசம் பல பட்டணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. கானானில் கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெர்சியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர். அதாவது யோசுவா 3 அதிகாரம் 10வது வசனத்துல கானானில் உள்ளதான 7 விதமான ஜாதிகள்: கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெர்சியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர். இந்த 7 விதமான ஜாதிகள் ஜனங்கள் கானானில் வாழ்ந்ததாக இந்த புத்தகம் கூறுகிறது. இவர்கள் நிறைய தவறுகள். இவங்க லைஃப் இம்மாரலாதான் இருந்து, ஒழுக்க நெறி இல்லாம, சட்ட திட்டம் இல்லாம, சர்ப்ப வழிபாடு மற்றும் குழந்தைகளை வழிபடுதல் போன்ற அருவருப்பான காரியங்களை செய்யும் பழக்கம் நிறைந்தவர்களா இருந்தனர். சர்ப்ப வழிபாடுனா சாத்தானுக்கு இணையாக தான் சர்ப்ப சிலைகளை செய்து வழிபடுவது. அப்புறம் குழந்தைகளை வழிபடுதல், குழந்தைகளை மூளைகளுக்கு என்று கொடுத்தல், இவ்விதமான அருவருப்பான காரியங்கள் செய்த மக்கள் தான் இந்த கானானி. இஸ்ரவேல் புத்திரர் 40 வருடம் வனாந்தரத்தில் நிலையற்றவர்களாய் அலைந்து திரிந்து யோர்தானுக்கு முன்பாக வந்து நின்றார். அதாவது யோர்தானுக்கு யோர்தானை தாண்டாங்க. அதுக்கு முந்தைய இடம் வரைக்கும் மோசேனால வழிநடத்தப்பட்டு வர்றாங்க. இதைத் தொடர்ந்து இஸ்ரவேலர் யோர்தானை கடந்து கானானை எவ்வாறு சுதந்திரித்தனர் என்கிறதான வரலாற்றை இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. யோர்தானை கடந்து கானானை எவ்வாறு சுதந்திரித்தனர் என்கிறதை இந்த புத்தகம் கூறுகிறது. நெக்ஸ்ட், யோசுவாவின் வாழ்க்கை மற்றும் செயல்பாடுகள். இந்த ஒரு டாபிக் கூட எடுத்துட்டு நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அது புக்குக்குள்ள ஒவ்வொரு சாப்டர் நம்ம பார்க்கலாம். யோசுவாவின் வாழ்க்கை மற்றும் செயல்பாடுகள். யோசுவாவுடைய அப்பா பெயர் நூன், நூனின் குமாரன். அது யோசுவா 1:1 புத்தகம்னு சொல்லுது. நூனின் குமாரன். இவர் எகிப்திலிருந்து வளர்க்கப்பட்டார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அனுபவித்த உபத்திரவங்களை தானும் அனுபவித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல யோசேப்பை அறியாத எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய ஆலோட்டிகளால் எகிப்திய ஜனங்களால் உபத்திரவப்படுத்தப்பட்ட அந்த உபத்திரவத்தை அனுபவித்த ஒருவர் தான் இந்த யோசுவா. கர்த்தர் இஸ்ரவேலர்களை மீட்க எகிப்தில் நடப்பித்த மாபெரும் கிரியைகளை கண்களால் கண்டவர். அதாவது 10 வாதைகள் ஆண்டவர் அனுப்புறாரு, நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பிக்கிறாரு. அந்த எல்லா அற்புதங்களையும் கண்களால் பார்த்தவர் இந்த யோசுவா. குறிப்பா இஸ்ரவேலர்கள் பஸ்காவை ஆசரித்தது முதல்
எகிப்தை விட்டு புறப்பட்டு செங்கடல் கடந்து வந்த அனுபவங்களில் பங்கெடுத்தவர். பஸ்காவை ஆசரிக்கிறது, செங்கடலை வழி நடத்தி வர்றது, இந்த பெரிய அற்புதங்களை எல்லாமே கண்கூடாக பார்த்தவர், பங்கெடுத்தவர் யோசுவா. பின்னாட்களில் மோசையோடு இணைந்து ஊழியம் செய்தார். இதனால் மோசையின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று அழைக்கப்பட்டார். யோசுவா 1:1 சொல்லுது, மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. அதாவது மோசையோடு இணைந்து ஊழியம் செய்தவர். மோசே தேவனோடு பேச மலைக்கு சென்ற போது யோசுவாவும் உடன் சென்றார். யாத்திராகமம் 24:12-13 அப்புறம் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடைக்காரனாய் ஊழியம் செய்தார். யாத்திராகமம் 33:13 ஆசரிப்பு கூடாரத்துல பணிவிடை ஊழியம் செய்தவர் மோசேயோடு யோசுவா பணிவிடை ஊழியம் செய்தவர். யாத்திராகமம் 33:13 சொல்லும். அப்புறம் யோசுவா மோசே கானான் தேசத்தை அனுப்பிய வேவு பார்த்து அனுப்பிய போது அவர்களில் எப்ராஹிம் கோத்திரத்தின் பிரதிநிதியாக யோசுவா அனுப்பப்பட்டார். என்னாகமம் 13:8 அதாவது யோசுவா எப்ராஹிம் கோத்திரத்தை சார்ந்தவர். எப்ராஹிம் கோத்திரத்துக்கு பிரதிநிதியாக, எப்ராஹிம் கோத்திரத்து பிரபுக்களில் தலைவர்களில் ஒருவராக கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டவர். என்னாகமம் 13:8 அப்புறம் என்னாகமம் 13:33 சொல்லுது, கானானை வேவு பார்த்து திரும்பி வந்த போது நற்செய்தி கூறிய இருவரில் ஒருவர் இந்த யோசுவா. அதாவது 12 கோத்திரத்துக்கும் 12 தலைவர்கள் பிரபுக்களை ஏற்படுத்தி மோசே அனுப்புறாரு. அதுல 10 கோத்திரத்தார் துர்ச்செய்தியை பரப்பி ஒரு கூட்டத்தை கானானுக்கு நேரா போக விடாம எகிப்துக்கு நேரா போகும்படி பிளான் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல மிக உறுதியா தைரியமா யோசுவா காலை 2 பேரும் சொல்றாங்க, கர்த்தர் நம்மோடு இருந்தால் தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த வேவு பார்க்க போன 2 பேரு, வேவு பார்க்க போய் நற்செய்தி சொன்ன இருவரில் ஒருவர் இந்த யோசுவா. என்னாகமம் 13:33 அப்புறம் யோசுவாவின் குண அதிசயங்களை குறிச்சு நம்ம என்னாகமம் 14:8 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை சொல்லும். அப்புறம் யோசுவா 3:5 யோசுவா 5:14 யோசுவா 10:25 11:15 5:14 10:25 11:15 இந்த வசனங்கள் யோசுவாவின் நல்ல சுபாவங்களை எடுத்து கூறுவது. மோசேயின் மரணத்தை இஸ்ரவேலை நடலும் தலைவராக தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார். அதாவது மோசைக்கு அப்புறம், மோசே மரணம் அடைவதற்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராய் வழிநடத்தும் மிக முக்கியமான தலைவர் பொறுப்பை தேவன் யோசுவா கையில கொடுக்கிறார். யோசுவா இஸ்ரவேலரின் தலைவன் என்கிற முறையில் 3 முக்கிய காரியங்களை செய்தார். ஒன்று, கானானை சுதந்திரிக்க இஸ்ரவேலரை வழி நடத்தினார். 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று, கானானை சுதந்திரிக்க இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். 2வது, அந்த சுதந்திரித்த தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். இந்த பகுதி இந்த கோத்திரம் என்று பங்கிட்டு கொடுத்தார். 3வது, இஸ்ரவேலர் தேவனோடு செய்த உடன்படிக்கையை
மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வழி நடத்தினார். தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள உதவியாக இருந்தார். யோசுவா தனது 110 வயதில் மரித்து திம்னாத் சேரா என்னும் இடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். யோசுவா 24:30 திம்னாத் சேரா என்னும் இடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். 110வது வயதுல மரித்து திம்னாத் சேரா என்னும் இடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை சேவித்தார். அப்ப யோசுவா டைம் ஃபுல்லுமே யோசுவா ஒரு வெற்றியான தலைவராக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழியில் நடத்தினார். இன்னைக்கு இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த புத்தகத்தின் அந்த பிரிவுகள் சாப்டர் வைஸா என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றது என்கிறது ஒரு ஓவராலா நம்ம படிக்கலாம். அடுத்து வர வகுப்புல நம்ம படிக்கலாம். ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பாஸ்டர் வில்சன் அவங்க ப்ரேயர் பண்ணுங்க. பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சரித்திர புத்தகங்களை குறித்து கர்த்தாவே இந்த நாட்களில